A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ஆய்வாளர் திரு TSS மணி நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு TSS மணி, இதில் நீங்கள் சர்ப்ரைசிங்காக என்ன பார்க்குறீங்க? இந்த லிஸ்ட் பற்றிய உங்களுடைய மதிப்பீடு. இல்லை, என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 16 தொகுதிகளுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு. அதில் தென் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயவர்தன் ஏற்கனவே எம்பியா இருந்தவர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன். அது மட்டும் இல்லாமல் மீனவர் பகுதி வாக்குகள் எல்லாம் ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் மொத்தமாக தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவர் நிற்கிறாரு. அந்த நம்பிக்கை கூடுதலாக என்னன்னு சொன்னா, போன முறை திமுக தமிழிசை தங்கபாண்டியனுக்கு அதில் கணிசமா போச்சு என்பதும், அவர் மீது இப்பொழுது ஈர்ப்பு இல்லை என்பதுமாக. தென் சென்னையில 1.5 லட்சம் இருக்கும் மீனவர் ஓட்டு மட்டும். அதற்கு பிறகு என்ன, இதுல தொடங்கி நடுக்குப்பத்துல தொடங்கி இதுவரை வரும், திருவான்மியூர் தாண்டி தென் சென்னை கடைசி வரை வரும். உங்களுக்கு செங்கல்பட்டுக்கு முன்னால உள்ள வர தென் சென்னை போகும். அதனால வரும் கடலோரங்கள்ல. அதனால கொஞ்சம் அதிமுகவுக்கும் கொஞ்சம் இருக்கக்கூடிய இடங்கள் தான். அதனால அவர்கள் இன்னொரு பெரிய நம்பிக்கையுடன் அவர் இறங்கி வேலைகளும் ஆரம்பிச்சுட்டாரு. ஆனாலும் அவருடைய விமர்சனம் முழுமையா திமுக பக்கம் நிற்கக்கூடிய ஏற்கனவே உள்ள எம்பி செயல்பாடுகள் மேலதான் விமர்சனம் இருக்குது. திரு TSS மணி, இது பற்றி உங்களுடைய மதிப்பீடை சேர்த்து சொல்லுங்க. இப்போ திரு கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அதிமுக பொதுச் செயலாளரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார். புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு சீட்டு ஒப்பந்தமாக இருக்கிறது. தென்காசி தொகுதியில புதிய தமிழகம் போட்டியிடலாம் என்று அறிகின்றோம். அப்கோர்ஸ் அது இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பாக வர இருக்கிறது. ஆயத்தமாகிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். வணக்கம். 19/4/2024 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புதிய தமிழகம் கட்சியும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புதிய தமிழகம் கட்சிக்கும் இடையே இன்று 20/3/2024 அன்று புதன்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தனி நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கும் என தீர்மானிக்கப்பட்டது. A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159.